இந்த கன்னட ஆர்ப்பாட்டத்துக்கு விரைவிருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த தமிழ்நாட்டில் நடக்கும் இந்த அராஜக ஆட்சியில் நாம் அனைவருக்கும் துன்பம் பட்டியலிட்டு மாணாது. இதை நாம் இந்த புறாவும் பேசிக் கொண்டிருக்கலாம். அவ்வளவு குறுக்கடங்கள் அவ்வளவு மோசமான ஒரு இழிவு ஆட்சி நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நமது இயற்கை வளம் இங்கே கொலை கொண்டு போயிருக்கிறது. நமது அருகாமையில் உள்ள கல்வாய் மலை இன்னும் 10 ஆண்டுகள் இருக்குமா என்பதை நாம் அனைவரும் இப்போது புகைப்படம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னும் 10 ஆண்டுகளில் அந்த மலை இருக்குமா என்ற ஐயம் ஏற்படுகிறது. ஏனென்றால் அங்கு இருக்கும் அரசியல்வாதிகள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் அடிப்பது போல அழித்து இப்போது மலை ஒரு பக்கம் துண்டுகளாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் போனால் மழையாக இருக்காது. அதன் காரணமாக மழை நீர் சில இடங்களில் நமது அருகாமையில் உள்ள ஏரிகளில் தண்ணீர் வரத்து சரியாக வருவதில்லை. ஏனென்றால் மணலை அள்ளி அள்ளி அதை ஏற்றுமதி செய்து வெளிநாடுகள் விட்டுகிறார்கள். இதனால் மணல் அங்கே புள்ளியாக ஏரிக்கு பக்கத்தில் இருக்கும் ஏரிக்கு தண்ணி போகவில்லை. இதையெல்லாம் யார் சரி செய்வது? இருக்கிற திமுக அதிமுக எப்போது சரி செய்யும்? ஏனென்றால் நமது உறவுகளை நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் மழை, மண் வளம், கணித வளம், எல்லா மனித வளம் எல்லாவற்றையும் பேசும். எல்லாவற்றுக்கும் ஒரு அரசியல் இருக்கிறது. அவற்றை நாம் தமிழ் மட்டும்தான் முன்னெடுக்கும். ஏனென்றால் இப்படியே நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நாளை சந்ததிக்கு உங்களுக்கு குடிக்க கூட தண்ணி இருக்காது. இப்போது பருவமழை பொழித்து விட்டது. ஏதோ மழை அங்கொன்றுமா இங்கொன்றுமா வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போது பக்கத்தில் இருக்கும் ஏரிகள், கார்மூர் பக்கத்தில் இருக்கும் ஏரிகளுக்கு தண்ணீர் சரியாக இன்னும் வரவில்லை. அது 3 ஆண்டு காலம் ஆகிறது. 3 ஆண்டுக்கு மேலாகவும் இருக்கிறது. தண்ணீர் இன்னும் வரவில்லை. இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்வார்கள்? இவங்க இந்த திமுக போனால் அதிமுக அவர்களுக்கு ஒரு தொகுதி, அதற்கு சரியான நடவடிக்கை எடுக்க மாட்டால் கிராம மக்கள் எவ்வளவு மனு கொடுத்து இப்போது பார்த்தீர்கள். ஒரு விவசாயி தன்னுடைய வாழ்நாள் பூரா மனு கொடுத்து கொண்டே இருந்தால் அவங்க எப்பொழுது போராடுவது? அவங்க வாழ்க்கை எப்பொழுது தொடங்குவது? எனவே இந்த அரசாங்கம், அதிகாரிகள், இந்த ஆட்சியாளர்கள் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இனிவரும் காலங்களில் குறைகளை ஏன் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்றால் எங்களுக்கு ஒன்றும் வேலை வெட்டி இல்லாமல் நாங்கள் இங்கு செய்ய வரவில்லை. எல்லோருக்கும் வேலை இருக்கிறது. எல்லோரும் அவர்கள் வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த 15 அம்சம்கான கோரிக்கை நீங்கள் படுத்துகின்றால் இதனால் எங்களுக்கு ஒன்றும் ஒரு இது கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். அதை நாம் முன்னெடுக்காவிட்டால் வேறு எந்த கட்சியும் முன்னெடுக்காது. இப்போது வருகின்ற புதிய கட்சிகள் நாம் இதை பற்றி பேசக்கூட அவர்களுக்கு என்னவென்றே தெரியாது. எனவே ஆட்சியாளர்கள் இதில் கவனித்துக் கொண்டே இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை பார்த்து இதுக்கான சரியான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி, வணக்கம்.